தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்ற துதியரசர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரால் நேசிக்கப்படத்தக்க இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்றார், கர்த்தர் என்னுடைய பங்கு, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். ஆமென். இந்த ரெண்டு பாக்கியத்தையும் சபையாகிய தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இழந்து விடவே கூடாது. இந்த சத்தத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற எவரும் இந்த பாக்கியத்தை தவறவிடக்கூடாது. கர்த்தர் என் பங்கா இருக்கணும், கர்த்தர் என் சுதந்திரமா இருக்கணும், கர்த்தர் தான் என் பங்கு, கர்த்தர் தான் சுதந்திரம். என்னங்க சம்பாத்தியம், யார் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, கொடுக்காம போனாங்களோ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என் குடும்பம் என்ன கவனிச்சதோ கவனிக்கல, அதை பத்தி கவலையே கிடையாது. என் சொந்த பந்தம் என்னை கண்டார்களோ காணாமல் இருந்தார்களோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் உடன் பிறந்தவர்கள் என்னை விசாரித்தார்களோ இல்லையோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தரன் பங்கு, கர்த்தரன் சுதந்திரம். சங்கீதக்காரர் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பிளஸிங்ஸ் எல்லாம் சொல்றாரு பாருங்க. வேதத்தில் வாசிக்கும் பொழுது 16ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் அடுத்த கடைசி பகுதி சொல்லுது, தேவரீர் என்னை காப்பாற்றுகிறீர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யாருக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறாரோ அவர்களையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் காப்பாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 1ஆம் ஆசீர்வாதம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நோவுகள் வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, உன் தலைமயிர் ஒன்று கீழே விழுமானாலும் அப்பா அறியாம கீழே விழா, அவர் காப்பாற்றுவார். ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார், பட்டினியிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார். ஆழத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடுறோம் தெரியுமா, கூப்பிடுதலை கேட்டு தீவிரமாய் நம்மண்டை வருவார், நம்மை காப்பாற்றுவார். கையை பிடிச்சி தண்ணீரின் மேல நடன்னு சொல்லுவார். ஆமென். நம்மை காப்பாற்றுவார். மட்டுமல்ல, 2வது வேதம் என்ன சொல்லுகிறது? 6வது வசனம் படிங்க பாஸ்டர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஓ, வேதம் சொல்லுகிறது கர்த்தரன் சுதந்திரமும் கர்த்தரன் பங்குமாய் இருப்பாரானால் எனக்கு நேர்த்தியான இடம், சாதாரண இடம் அல்ல. கர்த்தர் என்ன எங்கேயோ கிடக்கிற என்ன முர்தேகாயாகிய என்னை ஆண்டவர் அப்படியே தூக்கி சிங்காசனத்துல வச்சு அழகு பாப்பா. நேர்த்தியான இடம், நேர்த்தியான வீடு, நேர்த்தியான படிப்பு, நேர்த்தியான திருமணம், நேர்த்தியான வாகனம் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டும். கரங்களை தட்டி அவரே அதை செய்வார். செய்யறதெல்லாம் பெஸ்டா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நம்ம ஒஸ்டா நினைச்சிருக்காங்க இல்லையா? ஆனா இந்த ஒஸ்டுக்கு அவர் பெஸ்டா செய்வாருங்க. ஆமென். பெஸ்டா செய்வார், நேர்த்தியானதை செய்வார். நீ 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் அவர் விரும்பல, அவர் முதலிடத்தில் இருக்கிறத விரும்புறார். ஆமென். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை. அவர் நம்மை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி, ஏன்னா ஒரு டாப் லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மாலாம் இருக்க முடியாது. ஆமென். நம்பர் 1 லீடரா இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. உன்னை உடைச்சி உருமாற்றி உருவாக்கி சரியாக்கி அழகா உன்னை தைரியசாலியா கம்பீரசாலியா கர்த்தர் நிறுத்தும். நேர்த்தியான இடத்துல பங்கு. ஆமென். ஆமென்.